ஹலோ மக்களே, பல்சர் 220 உயிர் தெளிந்து உயிரோடு வந்த விளாக். ஒன்றும் இல்லை மக்களே, நம்மக்கிட்ட ஒரு 2011 ஓல்டு 220 இருந்தது. அது பார்த்திங்கன்னா போன வருஷம் டிசம்பர் பெஞ்ச மழையில் முழுகி நாஸ்தி ஆகிடுச்சு. அது தூசி தட்டி எடுத்துகிட்டு போய் நம்ம மெக்கானிக் ஷெட்டில் விட்டுட்டோம். சரி, இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இன்ஜின் ஃபுல்லாக பானி. அப்புறம் மெக்கானிக் சொல்லிட்டாரு, அண்ணே இன்ஜினை தான் பிரிக்கணும்ன்ட்டு. சரி, பிரிக்கிறோம். காடியை ஃபுல்லாக பிரித்து பக்காவாக ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. வண்டி அலாய்க்கு ஒரு ஷாப்பு, காடி சேஸுக்கு ஒரு ஷாப்பு, இன்ஜின் கேஸுக்கு ஒரு ஷாப்புன்னு எத்தனை ஷாப்பு ஏறி இறங்குறது ஒரே குஷ்டமாப்பா. ஒரு வழியாக பவுடர் கோட்டிங், சன் பிளாஸ்ட், அலாய் பெயிண்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் பர்ஸில் கொஞ்சம் காசு பறந்துருச்சு. இதெல்லாம் பார்க்க சொல்ல ப்ரெஷர் ஏறிடுச்சு. பட் இருந்தாலும் நீ எனக்கு ஈஸியாக தான் வேணான்ற மாதிரி ஃபினிஷிங் ஒர்க் பார்க்கும்போது மனசு கொஞ்சம் குழுன்னு இருந்தது. அப்புறம் என்ன நண்பர்களே, வண்டி ரெடியான குதூகலத்தில் வண்டியை முறுக்கிறது என்ன, ஓட்டி பார்க்குறது என்ன. பட் இருந்தாலும் சின்ன சில்லற ஒர்க்லாம் இருந்தது. அதாவது பிரேக்லாம் பிடிக்கல, பிரேக் ஆயிலெலாம் மாற்றி, கிளச்செலாம் லூஸாக இருந்தது, அதெல்லாம் டைட் பண்ணிட்டு அப்புறம் என்ன கோதாவில் குஷ்டம் தூக்குடா வண்டியை. மக்களே, வண்டி ரெடி பண்ணி அரை மணி நேரம் கூட ஆகலை. அதுக்குள்ளேயே வண்டியை அக்கில் வச்சு சுற்றுறது என்ன, படுகு போட்டு சுற்றுறது என்னன்னு வண்டியை புரட்டியத்தாச்சு. இந்த அலாய் பார்க்குறது தான் கொஞ்சம் ஃபங்கியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு சைடு பார்த்திங்கன்னா பூமர், ப்ளூ கலர் பூமரு, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாய் கலரில் இருக்குது. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. நீங்கள் என்ன சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் நல்லா இருக்குதா இல்லையான்ட்டு. இப்போ நம்ம வந்து நோ அண்டர் சர்க்கிள் போட போகிறோம். இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான ஸ்டண்ட்டு தான். அதுவும் நல்லா வந்துச்சு, சூப்பராக இருக்குது. வண்டி தூரத்துலேருந்து பார்க்குறது நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்டிக்கரிங் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இந்த டேங்க்கில் டைல் எல்லாம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு வருஷமாக கற்றுக்கின இந்த ஃப்ளாட் லேண்ட் சர்க்கிள் போட போகிறோம். இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதாவது அலாயில் ஒரு கை, ஹேண்டில் பாரில் ஒரு கை, கால் ரெண்டு ஃபுட் ரெஸ்ட்டில் இருந்துட்டு சர்க்கிள் போகிறோம் பார்த்தீங்களா. இது ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான ஸ்டஃப்பு. இந்த வண்டி ரெடி பண்ண உடனே நம்ம பண்ணியாச்சு. வண்டி தரமாக இருக்குது. வண்டி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்ன பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், எங்கள் 2 பேரும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை கைஸ்.